வணக்கம். முருகன், திருநெல்வேலி. பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். இப்படி ஒரு வேதம் இருக்கு பாருங்க. எங்கள் ஊரில் ஒரு பெரிய பண்ணையார். பண்ணையார்னா ஏகப்பட்ட சொத்து, சில கோடிகள் தேரும் சொத்து. தான் சொத்து வெளியே போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் சொந்த அத்தை பொண்ணையே கட்டிக்கிட்டார். ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சொத்து உண்டு, நிறைய உண்டு. அதெல்லாம் எடுத்துக்கிட்டார். சொந்த அத்தை பொண்ணை கட்டினால என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பிறந்த குழந்தை வந்து ஒரு ஆட்டிசம் மாதிரி பிறந்துட்டு, இந்த மூளை வளர்ச்சி கம்மின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்துட்டு சொத்தை அனுபவிக்க முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. சென்னையிலேருந்து என்ன காரில் தான் வந்துட்டு காரில் தான் போவார். அப்படி வரும்பொழுது ஒரு நாள் எதிர்பாராதமாக அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. போயிடுச்சு. அந்த தோட்டத்தை பார்த்துக்கிறதுக்கு ஒரு வேலைக்காரனை வச்சுருந்தாங்க. அவன் சின்ன வயசுலேருந்து கூட ஒன்றா படித்த கிளாஸ்மேட்டான். அவர் தான் அந்த தோட்டத்தை பார்த்துக்கிட்டவர். சொத்துக்கு முழு அதிபதி இன்றைக்கி ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்ச ஒரு வேலைக்காரர் பார்த்துக்கிறாரு. ஏன்னா அவங்களுக்கு பிள்ளைங்களும் கிடையாது, எதுவும் கிடையாது. இதெல்லாம் வாரிசு போயிட்டு சாதாரண தோட்டத்தில் வேலை செஞ்ச வேலைக்காரனுக்கு அவ்வளோ சொத்தும் கை மாறி போயிடுச்சு. இன்றைக்கி அந்த வேலைக்காரன் தான் அந்த சில கோடிகள் மதிப்புள்ள சொத்துக்களுக்கு அதிபதியாக இருக்கிறார். எதுக்கு சொல்கிறேன்னா, யாரை வேணாலும் அவர் உயர்த்த முடியும். அவரை நம்பணும். அதில் நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா அவர் அதில் ரொம்ப பிரியப்படுறார். நம்புங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.